ஏமா புருங்கா கொஞ்சம் குடிக்க தண்ணி எடுத்துடுவாமா. நீங்களே வந்து எடுத்துக்கோங்க. சும்மா சோஃபால உட்காந்துருக்கீங்க. பாரு நான் ஒண்ணு வெட்டியா இல்ல. பதவி இல்லனா பக்கத்து வீட்டுக்கார கூட மதிக்க மாட்டான்றது உண்மைதான். சரி சட்டசபையை பார்ப்போம். என்ன நம்ம தம்பி தைரியம் இருந்தா திராணி இருந்தா ஆணி இருந்தான்ட்டு என்னன்னு டைலாக்லாம் பேசினாரு. இப்போ முதலமைச்சர் ஏஞ்சி பங்கமா கலாச்சின்னு இருக்காரு. நம்ம தம்பி சும்மா இருக்கு. உங்க பையன் இல்ல அப்படிதான் இருப்பான். பேப்பர் படிக்க மாட்டாரா? இதுக்கு தான் நான் அப்பவே சொன்னேன். காலங்காத்தால ஏஞ்சி உன் பையனை பேப்பர் படிக்க சொல்லு. நைட்டு ஃபுல்லா உட்காந்து ரீல்ஸ் பார்த்து ரீபோஸ்ட் பண்ணிட்டு இருந்தா காலைல எப்படி ஏஞ்சி பேப்பர் படிக்க முடியும்? ஐயோ திருப்பி இந்த பார்ட்டி ஃபண்டா எதுக்கு இப்போ அங்க தேவையில்லாம லாட்டரின்னு கத்துறாங்க. இதனால என் வண்டவாளெல்லாம் தண்டவாளம் ஏறுது. உங்க அப்பா கரெக்டா சொல்லுவாரு. ஏன் வாங்கினாரு உங்க அப்பா சொல்லுவாரு. சும்மா வீட்டுல உட்காந்துருக்கணும் கூட அப்பாவை காணும். வீட்டுக்கு போயிட்டு கேளு சொல்லி ஆல்ரெடி புண்பட்ட நெஞ்ச புண்படுத்திட்டே இருக்கீங்கடா நீங்க. அமைச்சர் ஃபர்ஸ்ட் கலாச்சாரு, இப்ப அமைச்சர்ல இருந்து எல்லாருமே கலாய்க்கிறீங்க, பொதுமக்களும் கலாய்க்கிறாங்க. ஏதோ குளத்தூர்ல இவிஎம் மிஷின் சரியில்லை, இல்லனா 10 கோடி வித்தியாசத்துல ஜெயிச்சிருக்காங்க. மொத்த தமிழ்நாடு மக்களே 7.5 கோடி தான். இதுலயே தெரியுது உங்க லட்சணம் என்னன்னு. ஆட போகடா, இதுக்கப்புறம் முடியல. நீங்களும் உங்க சட்டசபை முதல்ல அதிகமா லஞ்சம் வாங்குறான்னு பாத்தீங்கன்னா கலைஞரோட ஆட்சி காலத்துல தான்.